சொல்லிட்டேன், இந்த ஊழியத்துல எல்லாருமே ஒண்ணுதான். ஒரு ஊழியக்காரங்களுக்கு இன்னொரு ஊழியக்காரனும் அதிகாரம் கிடையாது, ஒரு பிரசங்கியாருக்கு இன்னொரு பிரசங்க அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அறிவிக்க வேண்டியது அறிவிக்கணும், உங்க வாயை மூடிடணும், அவ்வளவுதான். ஜோயல் ஐயா இது ஊழியர் கூட்டத்தில் சொன்னது ஆகும். இப்படி ஜோயல் ஐயா பகிரங்கமாக தாஸ் பாஸ்டரின் பெயர் சொல்லாமல் சொன்னதை யாராவது வெளியே சொன்னார்களா? இல்லை. ஏன் சொல்லவில்லை தெரியுமா? ஜோயல் ஐயாவிடம் கேட்காமல் தாஸ் பாஸ்டர் வந்து நின்று மதர் அவர்களை குற்றம் கண்டித்து விரட்டினாரே, அதை குற்றம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டி வரும் என்பதால் தான். அவர் சொல்லுவதை தொடர்ந்து கேளுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அறிவிக்க வேண்டியது அறிவிக்கணும், உங்க வாயை மூடிடணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. நீங்க ஒரு 40 வருஷம் வந்தவங்களா இருக்கலாம், 30 வருஷம் வந்தவங்களா இருக்கலாம், ஆனா இதான் இந்த ஊழியம். சபையை கெடுப்பது தாஸ் பாஸ்டரும் கூட உள்ள ஊழியர்களுமா, இல்லை நாங்களா? தொடர்ந்து பாருங்கள். ஏன் அங்க அன்பே காண முடியாது, அங்க சகிப்புத்தன்மையே காண முடியாது, அங்க பொறுமையே காண முடியாது. அதிகாரத்தை காட்டுறது, இத்தனை வருஷம் நான் வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சுதான் நீ, எனக்கு பின்னாடி நீ வந்திருக்கா, அங்க டமால் டிமால். ஓ, ஜோயல் ஐயா இப்படி சொன்னது மாதிரியே தாஸ் பாஸ்டரும் மதரை குற்றம் கண்டித்தான் என்று தனக்கு 53 வருட அனுபவம் உண்டு, எல்லாம் தெரியும் என்று சொல்லி தன் வருஷத்தை பிரசித்தப்படுத்தி தன் குற்றத்தை மறைத்து இப்படி பேசினார். இத்தனை வருஷம் நான் வந்திருக்கேன், எனக்கு தெரிஞ்சுதான் நீ, எனக்கு பின்னாடி நீ வந்திருக்கா, அங்க டமால் டிமால். ஓ என்று சொல்லி விரட்டி விட்டார். இனி இந்த வீடியோவை அங்குள்ளவர்கள் பார்த்தால் தாஸ் பாஸ்டருக்கு மற்றவர்களை குற்றம் கண்டிக்க அதிகாரம் இல்லையா என்று போய் ஜோயல் ஐயாவிடம் கேட்பார்கள். இப்படி கேட்பதற்காக ஜோயல் ஐயாவும் ஆம் என்று சில வேளை சொல்லி விடுவார்கள். உடனே தாஸ் பாஸ்டருக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் வாயிலிருந்து வாங்கி விற்று கொண்டு நடப்பார்கள். அவரை இருக்க விடாமல் போய் நின்று துளைப்பதால் அவரும் வேறு வழி இல்லாமல் ஆம் என்று சொல்லி விடுவார். இன்னும் ஜோயல் ஐயாவிடம் இப்படி ஊழியர்களின் குற்றத்தை சொல்லும் வீடியோக்களை வெளியிடாதீர்கள் என்றும் சொல்லி விடுவார்கள். அவரும் உண்மையை வெளியே சொல்லாமல் இருந்து மோசேயை போல மன்னிக்கணும் என்று மன்னிப்பு கேட்டு கேட்டு ஜீவனை விடுவார். இப்படித்தான் நடந்ததும் நடப்பதும் ஆகும். கர்த்தர் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.